ஏன் டீச்சிங்ல இருந்து அனதர் ஃபீல்டு? டீச்சிங்ல இருந்து ஒரு பிசினஸோ அதர் ஃபீல்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலஞ்சிங் டாஸ்க் தான். காலேஜ் முடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி டக்குன்னு பிசினஸ்க்குள்ள வந்துருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தாங்க சார். அது எப்படி பாத்தீங்க? அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றாங்கன்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும். என்னதான் நல்ல ப்ராடக்ட் வச்சிருந்தாலுமே சேல்ஸ் பண்ண தெரியலன்னு அந்த பிசினஸே வெறுமனே சேல்ஸ் பண்ணாலும் தவறு. ஒன்லி சேல்ஸ் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் தான் ஃபர்ஸ்ட், பட் அதை எப்படி நம்ம டீலை க்ளோஸ் பண்றோம், சேல் பண்றோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நான் கிளாஸ் ரூம்குள்ள இருந்து கத்துக்கிட்ட, லைப்ரரியில கத்துக்கிட்டதோ இன்டர்நெட்ல கத்துக்கிட்டதை விட ஃபீல்டுல கத்துக்கிறது வந்து ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி. ஃபர்ஸ்டா பிசினஸ்க்குள்ள வரனா என்ன ஸ்கில் செட் வந்து எந்த ஒரு ஸ்கில்லையுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா 10,000 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ஒரு மிஷின் வாங்கினா 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம், இந்த மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு மாசத்துல 1 கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம்னா அது 100% ஸ்கேம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஆண்டர்பிரனர். இன்னைக்கு நம்ம பார்க்க எபிசோட் நம்பர் 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாருன்னா டாக்டர் நிர்மல். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் அனந்தலட்சுமி ட்ரேடர். ஸோ ஹாய் சார். ஸோ நீங்களே சார் நீங்களே உங்களை பற்றி ப்ரீஃபாக சொல்லுங்க சார். ஆஸ் யூ செட், என் பேர் நிர்மல். நான் ஆனந்தலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்றது தான் எங்களோட விஷன். அதை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஸ்டார்ட் பண்ணி இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் ட்ராவல் பண்ணி தென் அகெயின் ஒரு 3 years லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன் நான். ஸோ ஐ ஹாவ் 3 experiences, 3 different field experiences: teaching, logistics and now into distribution network. சூப்பர் சார். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி டீச்சிங்கில் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கீங்க. ஏன் டீச்சிங்கில் இருந்து அனதர் ஃபீல்டு? ஸோ இதை வந்து டீச்சிங்ல இருந்து ஒரு பிஸ்னஸோ அதர் ஃபீல்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஓகே. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எனக்கு இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ப்ரிமைசஸ் இருக்கும். லைக் என்னோட டேபிள், யாருக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸு, என்னோட ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு செக்யூர்டான ஆம்பியன்ஸாக இருக்கும் ஒரு டீச்சிங்கில். வேறஸ் நீங்கள் ஃபீல்டுக்கு வரும்போது நீங்கள் ரூம் விட்டு வெளியே வந்துட்டாலே சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டிராஃபிக்கில் போகிறதா இருக்கட்டும், லாங் டிரைவாக இருக்கட்டும், ஏன்னா சேல்ஸ் தான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல போகும்போது நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அடுத்த பிரேக் த்ரூ லைஃப்பில் வந்து வர்றதுக்கான கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. அந்த பயமே வந்து குறைச்சிக்கிட்டு கான்ஃபிடென்ஸாக இம்ப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணும்போது நான் அடுத்தது போகலாம், இதில் இன்னும் நிறையா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதனால அதை லைன் அப்படியே சூஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே. ஸோ அந்த என்ன ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து என்ன டீச்சிங்லேருந்து அடுத்த ஃபேஸுக்கு போகலாங்கிறத என்னை புஷ் பண்ணிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, டீச்சிங்கில் இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இயரில் என்ன டெரிவேஷன் எடுத்தனோ சப்ஜெக்டில், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் எடுத்தனோ. 5 வருஷமாக அந்த டெரிவேஷன் எந்த லைனு எந்த மாற்றமே தெரில. ஸோ என்னோட எண்டில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னும் போது கொஞ்சம் தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது டிஃப்ரெண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா ஃபீல்டுக்கு வரணுங்கிறது தெரிஞ்சுது. ஸோ ஃபீல்டுக்கு அப்படி தான் வந்தேன். ஓகே சார், சூப்பர். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து டீச்சிங்லேருந்து இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பெரிய சேலஞ்சானா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாரையும் அந்த டிசிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்மள சார்ந்த விஷயம் இல்லை, நம்ம இதில் ஃபேமிலியும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதை ஹேண்டில் பண்ண பார்த்தீங்கன்னா, ஐ ஷுட் சே இன் சிம்பிள், நான் ரொம்ப கிஃப்டட் அந்த விஷயத்தில், ஆர் பிளெஸ்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் என் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ் என்றைக்குமே ஃபேமிலிக்கு நான் கொடுத்த கமிட்மெண்ட்டை மீறினதே கிடையாது. அதுதான் எனக்கு இருந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஸோ நான் ஃபேமிலிக்கு ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கும்போது நான் வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு, என்னுடைய சிஸ்டர், என் ஒய்ஃபு, பசங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தனோ அதை பிஸ்னஸில் அதை காப்பாற்றுவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இது எல்லாமே சிம்பிள் ஆசச்சு. எப்படின்னா, நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்டை நம்ம காப்பாற்றிட்டோம்னா நான் என்ன முடிவு எடுத்தாலும் இவன் காப்பாற்றிடுவான்ற நம்பிக்கை இருக்கும்.
ஸோ நான் ஃபேமிலியில் சின்ன வயசுல இருந்தே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என் பேரண்ட்ஸுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை நான் ஹானர் பண்ணதுனால யாருமே என்னை வந்து எந்த இடத்துலையுமே என்னை டவுட் பண்ணதோ கொஷின் பண்ணதோ எதுவுமே பண்ணதில்லை. எதுக்கு ஒரே ஒரு விஷயம் யோசிப்பாங்கன்னா, இவன் வந்து இவ்வளோ நாள் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டான், இந்த ஜோன் விட்டு வெளியே போகிறானேன்னு வேணா ஃபீல் பண்ணாங்களே ஒழிய கான்ஃபிடென்ஸ் 100% என் மேலே கொடுத்தாங்க. ஸோ எனி பிஸ்னஸ் பர்சன் ஜாப் டு பிஸ்னஸ் மூவ் ஆன் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணியிருக்கோம்னா எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. சிம்பிள். ஸோ அது ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், அந்த செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ இருக்க மாடர்ன் ஏரால என்னன்னா, ஸோ எல்லாரும் என்னன்னா இப்போ மனசுக்குள்ள எப்படி திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஈவன் என்னன்னா காலேஜ் முடிச்சிட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சம்திங் ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி டக்குன்னு பிஸ்னஸ்க்குள்ள வந்துருந்தாங்க. அவங்க வந்து ஃபேமிலியை யோசிக்கல, யாரையும் யோசிக்கல, ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தாங்க சார். அது எப்படி பார்க்கீங்க? ஸோ நான் இது என்னன்னா, ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றாங்கன்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அதை வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலர்லாம் சின்ன வயசுல பிஸ்னஸ் பண்றவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகி அதுக்காக ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. ப்ரிப்பேர்னா மன ரீதியா அந்த வலிமையோட தயாரா இருப்பாங்க, அது வேற. ஆனா நம்ம ஒரு ஒரு 2 சக்சஸ் ஸ்டோரி கேட்டிருக்கோம், 4 யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருக்கோம், 4 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டோம், அதனால நம்ம பிஸ்னஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா அது வந்து அது மோட்டிவேட்டிங்கா இருக்காது. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நமக்கு அந்த கெப்பாசிட்டியை பில்டு பண்ணுங்க. எல்லாருமே எடுத்தோன்னே டேலண்டா இருக்க மாட்டாங்க. அந்த டேலண்ட் அட்லீஸ்ட் வளர்த்துக்கிற லைஃப் லாங் லேர்னிங்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குன்றது தெரிஞ்சாதான் நம்ம பிசினஸ்க்குள்ள வர முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், என்னன்னா பிசினஸ்ல வந்த புதுசுலயே நான் ஏர்ன் பண்ணிட்டேனா சக்சஸ் பண்றேனான்னு கிடையாது. அதுல நிறைய பேர்ன் அவுட்ஸ் இருக்கு, நிறைய ஹார்ட் டைம்ஸ் இருக்கு, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு. சக்சஸ் ஸ்டோரி சொல்றத விட ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் ஜாஸ்தி. ஆனா எல்லாருமே எதை தான் பேசுவாங்கன்னா சக்சஸ் மட்டும்தான் பேசுவாங்க, அந்த ஃபெயில் ஆனதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வெறுமனே அந்த ஒரு ஒரு ஹைலைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் நமக்கும் நடக்கும்னு நினைச்சிட்டு வரதா இருந்தா அது வந்து எகெயின் தே வில் ஹாவ் டு கோ த்ரூ ஃபெயிலியர்ஸ். அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகும். இல்லை நான் பிஸ்னஸ்க்கு வரதான் போறேன், இதுதான் என்னோட பேஷன், இதுதான் என்னோட எய்ம்னு வர்றவங்களுக்கு இதை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கான சொசைட்டியும் இருக்கு, கவர்மெண்ட்டும் இருக்கு, சூழ்நிலையும் இருக்கு. ஆனா எப்படி வரப்போறோங்கிறத மறுபடியும் சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். நான் ஏன் வர்றேன், எதுக்கு வர்றேங்கிறதுல ஒரு தெளிவு இருந்ததுன்னா போதும். ஓகே. வெறுமனே பாஷா இருக்கிறதுக்காக, அதாவது ஒரு எவனோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க நான் பென்ஸ் வாங்குவேன், பிஎம்டபிள்யூ வாங்குவேன் அப்படின்னு மட்டுமே இருக்காது. பென்ஸ் பிஎம்டபிள்யூ வாங்கின ஆளுக்கு பின்னாடி நான் ஏன் இந்த பிஸ்னஸ் பண்றேன் அப்படிங்கிறதுல ஒரு பேஷன் இருக்கும். நான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ்ல வந்து மணி இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். மணி தான் பிஸ்னஸ் கிடையாது. ஒரு 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 சக்சஸ் இருக்குன்னா அந்த சக்சஸை என்ஜாய் பண்ண தெரியணும். மணி வந்து செகண்டரி தான், அதுல அது பை ப்ராடக்டா தான் வருமே ஒழிய அது மெயின் கோர்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம், வர்ற கஸ்டமருடைய சாப்பிட்டுட்டு அவங்க திருப்தியா வெளியே போவாங்க பாருங்க, அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அதை நான் சக்சஸ்ன்னு நினைச்சிட்டேன்னா மணி ஆட்டோமேட்டிக்கா வரும். அவன் போகும்போது பில்லு எவ்வளோ, இவங்க வந்தா எவ்வளோ பில்லு எனக்கு பணம் கிடைக்கும்ன்றத பார்த்தோன்னா பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ பேராமீட்டர் வந்து பேஷனா இருக்கணும், எண்ட் ரிசல்ட்டா இருக்கணும் ஒழிய பணமா இருக்கக்கூடாது. அதுதான் மெயின் ஃபேக்டர். ஸோ பென் சம்பாரிச்சு எல்லாருமே இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சம்பாரிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஓகே, நம்மளோட எய்ம் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த லைன் பிடிச்சிருக்கு சார். ஏன்னா இப்போ எல்லாரும் என்னன்னா இந்த டைம்ல எல்லாரும் மணியை நோக்கி தான் போறாங்க. யாருமே அந்த அவங்களோட பிஸ்னஸ் குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸை பார்க்குறதில்ல, ஃபர்ஸ்ட் மணி தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஸோ ஏன்னா என்னோட பர்சனலாக எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணி எங்கேருந்தோ சோர்ஸ் பண்ணி இறக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ண தெரியல. லைக் அவங்க என்ன நினைக்காங்கன்னா, ஸோ நம்ம இது சோர்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நடந்துடும், இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினா பிஸ்னஸ். ஏன்னா இப்போ ஆன்லைன்ல இல்லைன்னா இந்த ஒரு மிஷின் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாதம் இந்த விஷயம் இத்தனை லட்சம் சம்பாதிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ எனக்கு இருக்க என்ன டவுட்னா, ஃபர்ஸ்டா பிஸ்னஸ்குள்ள வரனா என்ன ஸ்கில் செட் வேணும் சார்? நீங்க கேட்டதுல இதுல கொஸ்டின்ல 2 பார்ட்டை நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க சொல்றது வந்து ஒரு அவேர்னஸ் பார்ட், நீங்க கேட்ட கொஸ்டின் ஒரு அவேர்னஸ் கொஸ்டின். செகண்ட் பார்ட் நீங்க கேட்டது ஒரு லாஜிக்கல் பார்ட் இருக்கு. செகண்ட் நீங்க கேட்டது என்ன ஸ்கில் செட் வேணும்ன்றது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் செட்டை தாண்டி அந்த நம்ம துறையில இருக்கக்கூடிய ஸ்கில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிஸ்னஸ் மேன்னா கண்டிப்பா சேல்ஸ் பர்சனாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்.
எவ்ரி பிஸ்னஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா, ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேல்ஸ் பர்சனாக இருப்பாங்க. 80% அவங்க ஒரு நல்ல சேல்ஸ்மேனாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த சேல்ஸ்மேனுக்கு தேவை கம்யூனிகேஷன் ஸ்கில். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், who am I? அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயத்துல ஸ்கில்ஸ் பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ், பேஸ்ட் ஆன் அவர் ப்ராடக்ட், பேஸ்ட் ஆன் அவர் சர்வீஸ் நம்ம ஒவ்வொன்றும் வளர்த்துக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட், அதாவது வாட் யூ கால் ஹுக்அப்ஸ்ன்னு சொல்லுவீங்க, என்ன வார்த்தை டேர்ம் யூஸ் பண்ணீங்க, அதை ஹுக் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன டேர்ம் போட்டா கரெக்டா இருக்கும்னு அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்க தான் அதை ஸ்டடி பண்ணுவீங்க. வேற அந்த பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு அதை ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை சோர்ஸ் பண்ண தெரியும், அதை செல் பண்ணி பில் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். பட் இது நீங்க தான் எக்ஸ்பர்ட். அப்போ நம்ம எக்ஸ்பர்டைஸை நம்ம கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். இது ஸ்கில் செட். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வர்றேன். இந்த ஒரு மிஷின் வாங்கினா 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம், இந்த மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க 1 மாசத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம்னா அது 100% ஸ்கேம். அது அந்த மிஷின் சேல் பண்றதுக்காக, அந்த ப்ராடக்டை சேல் பண்றதுக்காக சொல்றது. நீங்க ஒரு சின்ன ரிவர்ஸ் கால்குலேஷன் போடுங்க. 147 கோடி பேர் இருக்காங்க இந்தியால. இந்த எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கும், டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு 30 crores இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 crores ஆர்டர் தான். ஒரு வீட்டுக்கு ஒரு பல்பு வித்தோம்னா எவ்வளவு பல்ப் ஆச்சு? ஒரு பல்புக்கு 1 ரூபா லாபம் வச்சா அப்ப நான் 30 கோடி சம்பாதிச்சிடலாம். கால்குலேஷன் வைஸ் ஓகே, ப்ராக்டிக்கலா கால்குலேஷன்ல எல்லாம் ஆமா பிளஸ்ல தான் வரும். ஆனா இப்படி கூட சொல்லலாம், 147 கோடி பேர் இருக்காங்க, ஆளுக்கு 1 ரூபாய் வாங்குற மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்ணேன்னா 147 கோடி சம்பாரிச்சேன்னா கரெக்ட் தான், கால்குலேஷன் கரெக்ட் தான். பட் அது ஃபீசிபிலிட்டி செக் பண்ணணும்ல, எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க, இது என்ன ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கணும், ரா மெட்டீரியல் என்ன ரேட்டுக்கு வரும், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி தானே நம்ம ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வர முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளை பிரிட்ஜ் பண்ணிக்கிறோமா, நம்ம பிஸ்னஸ் அதை பிரிட்ஜ் பண்ணுதாங்கிறது பார்க்கணும். அந்த பிரிட்ஜை பில்டு பண்றத நீங்க சொல்ற அந்த ஸ்கில், அதை நம்ம துறையில நம்ம தேர்ந்தெடுத்து அது என்னங்கிறத பார்த்துக்கணும். இப்போ என்னோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் எங்க இருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ்ல தான் இருக்குது. எங்க ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ். செகண்ட் பார்ட் தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரைஸ், கஸ்டமர் எண்ட் எல்லாமே. அந்த பர்ச்சேஸ்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி, ப்ரைசிங் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட். அது நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. சில ப்ராடக்ட் வந்து இது வைஸ் வர்ஸா இருக்கும். அது அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் டெலிவர் பண்ணக்கூடிய அவுட்புட் பெர்ஃபெக்டா இருக்கும். அதுல அவங்க earn பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பிஸ்னஸ். ஸோ ஸ்கில்ன்றது வந்து பேசிக்காக சேல்ஸ்மேன் ஸ்டார்ட் ஆகும். சேல்ஸுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் மேண்டேட்ரி. அதை எப்படி எவ்வளோ அழகான ஒரு ஆட்டிடியூட்ல ப்ரெசென்ட் பண்ணி நம்ம அந்த பிஸ்னஸை எடுக்கிறோங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கில்லாக நான் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னோம்னா, ஏன்னா நான் பிஸ்னஸ்குள்ளே ஆரம்பிச்சால நான் ஃபர்ஸ்ட்டாக சேல்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணல. நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணால் மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம யார் அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் லேட்டராக தான் தெரிஞ்சு, ஸோ என்னதான் நல்ல ப்ராடக்ட் வச்சுருந்தாலுமே சேல்ஸ் பண்ண தெரியலனைக்கு அங்கே பிஸ்னஸே இந்த இடத்துல ஐ ஆம் ஆடிங் எ பாயிண்ட். ஆக்சுவலாக நான் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு கண்டினியூஷனை நான் சொல்கிறேன். நான் வெறுமனே சேல்ஸ் பண்ணாலும் தவறு. ஒன்லி சேல்ஸ் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வெறுமனே சேல்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு மார்க்கெட்டிங்ன்ற பார்ட்டு எனக்கு தேவை. அதிலிருந்து சேல்ஸ் பண்ணும்போது தான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், சேல்ஸ் இஸ் க்ளோசிங் த சேல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங்னா நமக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த வர்ற லீடை நான் எப்படி பணமாக மாத்துறேன், அதை வந்து எப்படி கன்வெர்ட்டிங் இன்டு பிஸ்னஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மாத்துறேன், இல்லை ஒரு கஸ்டமரை நான் என் டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறேன், என்னுடைய ஹாப்பி கிளைண்ட்டை நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது இந்த சேல்ஸ் அண்ட் அதர் ஆப்ரேஷன்ஸில் இருக்கு. ஸோ உள்ளே வர்றதுக்கான ஒரு முகப்பு என்ட்ரி பாயிண்ட் வந்து மார்க்கெட்டிங். உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது, அவங்க பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி வெளியே போகிறாங்க, இதை பார்த்தோம்னா இது வந்து நமக்கு ஒரு ஹாப்பி கிளைண்ட் இருப்பாங்க, நமக்கு ரிப்பீட்டட் சேல் நடக்கும். ஸோ உள்ள வர்றதுக்கு மார்க்கெட்டிங் வேணும், திருப்பி நடக்கிறதுக்கு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பேரலா ஈக்குவலா இருக்கும். நான் ஏன் கம்யூனிகேஷன் சேல்ஸ்ல சொல்றேன்னா, நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சேல்ஸ்ன்னு வந்து ஒரு சிட்டிங் உட்காரும் போது அந்த இடத்துல லீட் ஆட்டோமேட்டிக்கா வந்தனால அதை ஹேண்டில் பண்றதுல நிறைய டிஃபரன்சஸ் நான் பாக்குறேன்.
ஏன்னா நம்ம தேடி வந்தனால நம்ம ஹேண்டில் பண்ற டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டிங் தான் ஃபர்ஸ்ட். பட் அதை எப்படி நம்ம டீலை க்ளோஸ் பண்றோம், சேல் பண்றோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த பேராமீட்டர்ல முக்கியமானது தான் வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. அதுக்காக நான் சொன்னேன். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா, ஸோ பிஸ்னஸ்னால் உடனே ஸ்ட்ரெயிட்டாக ப்ராஃபிட்டாக இருக்கட்டு, ஸோ சக்ஸஸ் பார்த்துலான்னு நினைக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட மீட் பண்ண முச்சில என்னோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் என்னன்னா, ஸோ எடுத்த உடனே நம்மளால போக முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சொன்ன விஷயம் கண்டினியூஸ் க்ரோத், கண்டினியூல் க்ரோத், இன்க்ளூசிவ் க்ரோத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க. ஸோ அதை இன்னும் டீப்பராக நம்ம க்ரோத்தை பற்றி பேசும்போது அந்த டாபிக் பேசணும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூ க்ரோத்து. ஏன்னா க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப 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 மேண்டேட்ரி. அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம யோசிச்சு பாருங்களேன், தேங்கின தண்ணியும் ஓடுற தண்ணி மாதிரி தான். க்ரோத்துங்கிறது ஓடுற தண்ணி மாதிரி, அது என்னைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸில் ஆக்டிவாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம ஸ்டாஃபு, நம்ம டீமு எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும்னா க்ரோத் வந்து மேண்டேட்ரி. ஆனால் இன்னைக்கு அதை க்ரோத் எப்படி பார்க்குறாங்கன்னா, அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது எப்படி பார்க்குறாங்கன்னா, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் எப்படி டீல் பண்ணுவேன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் நான் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது எங்கேயுமே பிரேக் இருக்காது. ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ்ல ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா அது அப்படியே 45 டிகிரியில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடலாம். நம்ம கண்டினியூஸாக வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மொதல் வருஷம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர், அடுத்த வருஷம் 10, அடுத்தது 15, 20, 25 இப்படியே போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பட் நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பிலீவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 5 lakhs அச்சீவ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் மந்த்து அதை 1 மாதம் சஸ்டெயின் பண்ணுவேன், இல்லை 2 மாதம் சஸ்டெயின் பண்ணுவேன். தென் 10 lakhs அதை மறுபடியும் சஸ்டெயின் பண்ணுவேன். அடுத்தது 15 lakhs அதை சஸ்டெயின் பண்ணுவேன். இது இயர் ஆர் மந்த் வாட் எவர் இட் இஸ். அந்த ஒரு ஸ்டேஜ் கிராஃப் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அதை கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் க்ரோத்துக்கு போவேன். எதுக்காகனா, இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்படி ஒரு 45 டிகிரி கேப் சொன்னேன் நான். திங்க் ஆஃப் அந்த டாப்ல வந்து ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பால் இல்லை ஒரு ராக் இருக்கு, நீங்க தான் அதை தள்ளி மேலே கொண்டு போறீங்க. அப்போ 0ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி மேலே கொண்டு போயிட்டே இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்ல மேலே போக போக உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் அசந்து கை எடுத்தா என்ன ஆகும்? ஜீரோக்கு வந்துடும். அதுவே கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஒரு growth, ஒரு டுவெல்னு சொல்லுவாங்க, ஸ்டெபிலிட்டியா ஒரு டுவெல் என்ன வேணா சொல்லலாம். அதை மெயின்டைன் பண்றோம், மறுபடியும் ஒரு growth ஒரு மெயின்டைன் பண்றோம். இப்போ நீங்க இதே ஐடியாலஜிக்கு வாங்க. ஒரு ராக், ஒரு கல்லை தள்ளிட்டு போறீங்க, ஏத்துறீங்க, ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் வருது, ஏத்துறீங்க, ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் வருது. இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது, இல்ல கொஞ்சம் அசர்றீங்க, அப்ப என்ன ஆகுது? அதே இடத்துல நிற்கும். இல்ல இன்கேஸ் ரொம்ப மோசமான கண்டிஷனா இருந்தா ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து நிற்கும். அது இமீடியட்டா கொலாப்ஸ் ஆகுது. ஸோ கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் என்னைக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஃபேஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் என்னைக்குமே க்ரோத் வந்து கண்டினியூஸாக இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் எ த்ரெட். சொல்லுவேன். இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே சார். சார் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் பிஸ்னஸில் நாங்கள் அந்த விஷயத்த தான் பார்த்தோம். ஆமாம், ஏன்னா அது வந்து அது சேஃபர் ஜோன் கூட. எஸ், ஆமாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ண முடிச்சல கண்டிப்பாக அந்த விஷயம் சேஃபர் ஜோன். ஸோ ஓகே சார். அண்ட் என்னென்னா, உங்கள் பிஸ்னஸ் பற்றி எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ சார் நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால ஸோ சம்திங் நீங்கள் வேறு எதாவது ஸ்டாக்னாலும் வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ அதுவும் இங்கே செல்லாமல் ஒரு த்ரெட்லேயும் ட்ராப்லேயும் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரியே வச்சிருக்கேன் நான். ஓகே சார். அது என்னன்னா, நான் வந்து நீங்க சொல்ற டாபிக் ஆக்சுவலா வந்து சிம்பிளா ரொம்ப டெக்னிக்கலா காயின் பண்ணோம்னா அது இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தான் அந்த சப்ஜெக்ட். எல்லா ஃபாரின் கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் எல்லாருமே அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. வேற அந்த ஸ்மால் ஸ்கேல், மீடியம், எம்எஸ்எம்இஸ்ன்னு சொல்றவங்க வந்து இந்த இன்வென்ட்ரியில பயங்கரமா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இந்த இன்வென்ட்ரியில பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜின் அசம்பிளி, 100 இன்ஜின் வந்து இன்னைக்கு அசம்பிள் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த 100 இன்ஜினுக்கான காம்பனண்ட் அன்னைக்கு காலையில 9 மணிக்கு தான் அவங்களோட
லைனுக்கு வரும், அசம்பிளி லைனுக்கு வரும். எங்கிறது வெண்டார்ட் இருந்து வரும். ஓகே. அன்னைக்கு ஈவினிங்கே அதை எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு ஈவினிங் 3 o'clock அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock வரும். இது பேரு ஜிட், ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்வென்ட்ரி கண்ட்ரோலை ரொம்ப மைன்யூட்டா பாக்குறாங்க. வேற இந்த எம்எஸ்எம்இல இருக்கவங்க அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. அந்த வகையில நான் வந்து பர்சனலா ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எந்த மெட்டீரியல் எந்த வெரைட்டி மூவ் ஆகும் ஆகாதுன்றது தெரியாம ஒரு தடவை நான் என்ன பண்ணிட்டேன்னா, சென்னை, கோயம்புத்தூர், அதாவது மெட்ரோ சிட்டிஸ்ல மூவ் ஆகிற ஒரு ப்ராடக்டை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட வாங்கி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இறக்கி வச்சிட்டேன். 6 months ஆச்சு. நாட் ஈவன் அ சிங்கிள் பீஸ் என்னால் செல் பண்ண முடியல. ஆனா அது வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் பெங்களூர்லயும் ஹாட் கேக் மாதிரி செல் ஆகுது. அப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, இட் வாஸ் பிஃபோர் 5-6 years பிஃபோர் அந்த ஸ்டேஜில். அப்போதான் நான் தெரிஞ்சேன் இது வந்து பிளேஸ் டு பிளேஸ் மாறும். ஆனா இன்னைக்கு நான் செல் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி பேன் இந்தியாலே நான் தான் நம்பர் 1. பேன் இந்தியால அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் நான் தான் நம்பர் 1. எதனால அப்படின்னா, என்னால இதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இந்த இன்வென்ட்ரி இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ஊருக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. அந்த எக்ஸ்பர்டைஸுக்கு அப்புறம் தான் என்னால சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அந்த 5 lakhs இன்வென்ட்ரியை நான் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட வாங்கி அதை திருப்பி நான் வந்து கம்பெனியில் அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் போட்டு அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணி அந்த டீலை முடிக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஐ டுக் லாட்ஸ் ஆஃப் பெயின்ஸ். பட் அந்த பெயின் எடுக்கலன்னா நான் இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ அது வந்து என்னோட குட் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டிய விஷயம். சிம்பிளா சொல்ல போனா ஏபிசிடின்னு பிரிச்சு வச்சுக்கலாம். ஏ இஸ் ஃபாஸ்ட் மூவிங், 1 weekல மூவ் ஆகுது, 15 daysல மூவ் ஆகுது. 45 சிங்கிறது 45 daysல மூவ் ஆகுது. டிங்கிறது டெட் ஸ்டாக். டெட் ஸ்டாக் இஸ் டெட் மணி. ஸோ அதை வந்து எப்படி நம்ம அங்கதான் நம்ம லாபம் உட்காந்துருக்கும். கடைசியில கனெக்ட் பண்ணி பார்த்தா என்னோட பணம் எல்லாம் வந்து ஒன்று கிரெடிட்டார்ட்ட இருக்கும், இல்லைன்னா இந்த டெட் இன்வென்ட்ரியில இருக்கும். நம்ம என்ன சம்பாரிச்சோன்றது அந்த 2 இடத்துல தான் போய் உட்காந்துருக்கும். ஸோ அதை நம்ம கிளியர் பண்றதுக்கு நமக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்டே நம்ம அதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அந்த பணம் நம்ம ஏபிசியில் வர்றது எல்லாமே நம்ம எக்ஸ்பென்சஸை மேட்ச் பண்ணுறதுக்கு, சேலரி கொடுக்கறதுக்கு, கம்பெனியோட க்ரோத்துக்கு, இந்த மாதிரியே போக முடியும். நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்குன்னு ஒரு பர்சனல்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் இது 2 உட்காந்துருக்கு. இந்த ஒன்று கிரெடிட்டார்ட்ட, இன்னொன்று வந்து டெட் ஸ்டாக்கா. ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணி எடுக்கணுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது, இப்போ ஒரு 0 watts பல்பு என்னோட ஃபீல்டில் சொல்கிறேன். 0 watts பல்பு இருக்குன்னா ராம்நாட்டில் வந்து கிரீன் கலர் செல் ஆகும், நாகர்கோயிலில் ஒயிட் கலர் செல் ஆகும், ஒரு ஊரில் ஒரு ரெட் கலர் செல் ஆகாது. இந்த ஊரில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல செல் ஆகாது. அப்போ அது பேஸ்ட் ஆன் பீப்புள்ஸ் சென்டிமெண்ட் வந்து ஒரு 0 watts பல்போட கலரே மாறும்னா நம்ம அப்போ யோசிக்கோங்க இந்த ஃபுல் மார்க்கெட்டை எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு. அது எஸ்பெஷலி இந்தியாவுடைய மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மார்க்கெட் வந்து எவ்ரி 100 kilometers யூ கேன் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் ஃபுட் ஸ்டைல். லாங்குவேஜ்னா டயலெக்ட் சொல்கிறேன், பேச்சு வழக்கு. ஃபுட் ஸ்டைல், கிளாதிங், நம்ம போட்டு உடுத்துற உடையினுடைய ஸ்டைல், இது எல்லாம் எவ்ரி 100 kilometer மாறும். அப்போ எவ்ரி 100 kilometer யூ கேன் சி a டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாலும் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார், ஓகே. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து கோவிட் டைமில் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக கோவிட் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டேன் ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயம். அப்படி நீங்கள் அதை எப்படி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணீங்க? லைக் அந்த டைம் தான் பிஸ்னஸ் ரன் பண்ணியிருந்தீங்க, கோவிட் வந்துட்டு. ஸோ மேபி நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டைம் நடந்திருக்காது. எஸ், யூ ஆர் ரைட். பட் எனக்கு அந்த இடத்துல வந்து நான் ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு எனக்குன்னா, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு வச்சுருப்பேன். ஓகே. அந்த ஃபண்டில் எக்காரணம் கொண்டு நான் கை வைக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு அந்த ஃபண்டை வச்சு என்னுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து ரன்னிங் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கம்மி. ஓகே. ஸோ அதனாலையும் என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தனாலையும் எனக்கு எந்த லோனுக்கும் நான் வந்து ஹாலிடே பீரியட் எடுக்கல. ஏன்னா இது எப்படியும் நாட் மோர் தென் 3 monthsங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. 3 months to 6 months சரியா பேக்கப் இருக்கு. அதனால அந்த டென்ஷன் இல்லை. ஸோ என்னுடைய பே செக்ஸ் ஆகட்டும்,
சேலரி ஆகட்டும், ரெண்ட் ஆகட்டும், எல்லாமே நான் வந்து அதை வச்சு பிளான் பண்ணிட்டேன். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து வச்சு பிளான் பண்ணிட்டேன். கோவிட் முடிஞ்ச உடனே ஒரு தேர்ஸ்ட் இருந்துச்சு மக்கள்கிட்ட, கன்சம்ஷன் இருந்தனால ஸ்டாக் டைல்யூட் ஆச்சு. ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கும், லிமிட்டடா இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். இந்த பக்கம் வந்து நீடு ஜாஸ்தியா இருக்கும். அப்போ என்ன இன்னும் சொல்ல போனா ஆஃப்டர் கோவிட் தான் எனக்கு கோல்டன் டேஸ்ன்னு சொல்லுவோம். வித்தவுட் கிரெடிட் எல்லாமே கேஷ் எல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரியே இருந்தா நல்லா இருக்குன்ற அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு. பட் செகண்ட் கோவிட் வந்து அந்த மாதிரி இல்லை. மக்கள்லாம் உஷாராயிட்டாங்க. ஸோ கம்பெனிஸ் எல்லாம் வந்து பயங்கர கால்குலேட்டிவ் ஆயிட்டாங்க. பீப்புள் ஆல்சோ வேர் கால்குலேட்டிவ். ஸோ சேல் வந்து அந்த அளவுக்கு சேல் செகண்ட் கோவிட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க எல்லாரும். இப்போ நீங்க இனிஷியலா உங்களை இன்ட்ரோ பண்ண முச்சல ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் என்னன்னா நான் டீச்சிங்ல இருக்கேன். ஸோ அதில் படிச்ச ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இப்போ வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயம் ஃபார்முலா தான் இப்போ வரைக்கும் நான் பிஸ்னஸ்லயும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு டீச்சிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு? ஸோ நம்ம இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ட்ரையல் அண்ட் எரரில் போகும். மோஸ்ட்டாக நான் வந்து நிறைய விஷயத்த லேட்டராக தான் கற்றுப்பேன். ஸோ இதை எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணலாம்? இப்போ டீச்சிங் எனக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயத்த லேர்னிங் ப்ராசஸ், டீச்சிங் எப்படி லேர்னிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, அந்த கால் நம்ம அந்த டிரான்சிஷன்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் அது யூஸ்வல் தான், காமன் தான், அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. வேறஸ் அந்த ப்ரொஃபஷன்ல லேர்னிங்ன்றது ஒரு கண்டினியூஸ் பார்ட். நீங்க எங்கேயுமே அதை ஸ்கிப் பண்ண முடியாது. இது எனக்கு இன்ஃபேக்ட் சொல்றேன், நீ கஷ்டம் மாதிரி தோணல, ஈஸி மாதிரி இருந்துச்சுன்னா இது ப்ராக்டிக்கலா என்னால் அசோசியேட் பண்ண முடிஞ்சது. நான் பம்பை பத்தி படிச்சதுக்கும் பம்பை இங்க மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றதுக்கும் எனக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. நான் புக்ல பார்த்த ஒரு விஷயத்த நான் ஹேண்டியா பாக்குறேன். இன்னொரு எனக்கு ஒரு ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் பம்ப்ல வந்து ஒரு ப்ரெஷர் கால்குலேஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலாலாம் வச்சிருக்கோம். ஸோ கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணிட்டு இவ்வளோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு ஒரு தியரட்டிக்கல் ஃபார்முலா இருக்கும். வேற ப்ராக்டிக்கலா அவங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, பம்ப் வந்து எவ்வளோ பார் ப்ரெஷர் உங்க பம்பு கொடுக்கும்னு கேட்குறாங்க. பட் நீங்க எந்த டெக்னிக்கல் ஸ்பெக் எடுத்து பார்த்தாலும் வந்து பார் ப்ரெஷர்ல மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. டொமஸ்டிக் பம்ப்ஸ், இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் பண்ணுவாங்க, டொமஸ்டிக் பண்ண மாட்டாங்க. அதுல எப்படி இருக்கும்னா ஃபீட்ல தான் சொல்லுவாங்க, ஃபீட் ஆர் மீட்டர்ல தான் சொல்லுவாங்க. 50 மீட்டர், 40 மீட்டர், ஷட் ஆஃப் ஹெட்னு சொல்லுவாங்க. இத்தனை மீட்டர் தான் மென்ஷன் இருக்கு. அப்போ ஒரு சீனியரான பர்சன் வந்து ரிட்டையர்ட் பர்சன் ஃப்ரம் பம்ப் இண்டஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் இந்த மாதிரி இருக்கு. அவர் சிம்பிளா சொல்றாரு, எத்தனை மீட்டர்னு கொடுத்துருக்கோ டிவைடட் பை 10 போடு, அதுதான் பார் ப்ரெஷர். பட் அதை ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணா கரெக்டா இருக்கு. ப்ராக்டிக்கலா இதை ஒரு ஆளை இவ்வளவு சிம்பிளா சொல்லி தர்றாங்கன்னா அதை நம்ம இந்த மாதிரி ஃபீல்டுல தான் கத்துக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நான் ரூம்குள்ள, கிளாஸ் ரூம்குள்ள இருந்து கத்துக்கிட்ட, லைப்ரரியில கத்துக்கிட்டதோ இன்டர்நெட்ல கத்துக்கிட்டதை விட ஃபீல்டுல கத்துக்கிறது வந்து ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி. அவங்க நிறைய நமக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால அவங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கட்டும், சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், நமக்கு புது பிஸ்னஸ்க்கான ஓப்பனிங் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு டீச்சிங்கோட ஜாலியாக இருக்கும். ஸோ யூ கேன் என்ஜாய் இது. ஸோ ஆக்சுவலாக இன்னொன்று விஷயம் என்னன்னா சார், இப்போ பிஸ்னஸில் வந்து இப்போ பிஸ்னஸ் கற்றுக்கணும்னா இந்த 5 புக் படிக்கலாம். ஸோ இல்லைனா இந்த ரிச் டாட் புவர் டாட், சைக்காலஜி ஆஃப் மணி, இல்லைனா சம்திங் அதர் ஆத்தர் எழுதுனா பிஸ்னஸ் புக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ சஜஸ்ட் உங்கள் சைடில் இல்லைனா அப்படி இல்லை? நீங்கள் இல்லை கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கரெக்டு. புக் ரீடிங் இஸ் அ வெரி குட் ஹேபிட். கண்டிப்பாக புக்கு படிக்கணும். ஓகே. பட் என்ன பர்சனலி சார், நம்ம லிட்ரேச்சர்ல என்ன தமிழ் புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் தமிழ் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடு பத்தி, எத்திக்ஸ் பத்தி, மேனேஜ்மெண்ட்டு, பிரின்சிபல்ஸு, ஃபினான்ஸு, எல்லா ஜேர்னல்லையும் பேசியிருக்காங்க. இதுதான் இல்லாம ஒரு டீம் ஹேண்ட்லிங்கு, ஒரு யாரை நம்ம அடுத்த லெவலுக்கு வச்சிருக்கணும், யாரு கூட எப்படி பழகணும், இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப கிளியரா தம் ரூல் மாதிரி ஈஸியா கொடுத்துருக்கும் போது நான் வந்து எனக்கு இது ஈஸியா இருக்கு. இப்போ ஒரு 100 புக் இருக்குன்னு சொன்னா ஹூ இஸ் கம்ஃபர்டபுள் வித் விச் அப்படின்னா ஒருத்தர் ஒன்று சூஸ் பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி ரிச் டாட் புவர் டாட் ஆர் சைக்காலஜி ஆஃப் மணி, அந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு சாய்ஸ் போவாங்க. எனக்கு அந்த சாய்ஸ் வந்து தமிழ்ல நிறைய இருக்கு. இன்னைக்கு கூட எனக்கு நான் வந்து சும்மா இந்த வேற என்னெல்லாம் நம்ம ட்ரேட்ல வேற என்ன இருக்குன்னு எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணும்போது பட்டினப்பாளையன்னு ஒரு நூல் இருக்கு தமிழ்ல. அது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ்
இந்த ட்ரேட் பேஸ் பண்ண புக் வந்து அது இப்பதான் நான் அதை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஐ ஃபைண்ட் தட் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதாவது அது வந்து கொற்கை, அதாவது தூத்துக்குடியில தான் அது ஸ்டார்ட் ஆகுது அந்த அந்த புக்கு. எழுதுற ஆளுங்க இங்கிருந்து நம்ம தூத்துக்குடியில இருந்து கொற்கையில இருந்து தான் வந்து ஈஜிப்டுக்கு ரோமுக்கு எல்லாமே வந்து மெட்டீரியல் வந்து சப்ளை ஆயிருக்கு, குட்ஸ் சப்ளை ஆயிருக்கு. தமிழ்ல தான் முத எனக்கு தெரிஞ்சு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்ற வார்த்தை வந்து தமிழ்ல அவையார் எப்பவுமோ சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ எங்க வேணாலும் போய் கடல் கடந்து கூட காசு சம்பாரிச்சிட்டு வான்னு சொல்லக்கூடிய கல்ச்சர்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இதுலயே இன்னும் படிக்க வேண்டிய நிறைய இருக்கேன்னு தோணுது. ஸோ நான் அதர் புக்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்றேன். அந்த லாங்குவேஜ் அப்ரிஷியேட் பண்ணாலும் என் வீட்டுல என் மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இன்னும் நிறைய இருக்குன்னும் போது நான் இன்னொரு வீட்டை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். பட் இட்ஸ் ஆல் ஆப்ஷன். இஃப் யூ லேர்ன் அ லாங்குவேஜ் யூ வில் லிவ் அ லைஃப்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு மொழி கத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு வாழ்க்கையே வாழலாம். ஸோ நீங்க எந்த மொழி வேணா கத்துக்கலாம், நீங்க எத்தனை வாழ்க்கை வேணா வாழலாம். நான் என்னதுல இன்னும் நிறைய இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை படிக்கிறதுக்கே நேரம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில நம்ம லிட்ரேச்சர்ல நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு இன்ஃபர்மேஷனு அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கனால ஸோ இதுலேயே போகுது. ஸோ ஐ குட் கிவ் குட் சஜஷன்னா திருக்குறள் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ட்ரேடுக்கு வேணா பட்டினப்பாலை சொல்லுவேன். இன்னும் நாலடியார் நான்மணிக்கடியிலே உங்களுக்கு வந்து நிறைய நோட்ஸ் இருக்கு. ஸோ லெட் அஸ் see if டைம் பர்மிட்ஸ் கண்டிப்பா நான் ஒரு புக்கு தமிழ் லிட்ரேச்சர் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு புக்கு எழுதலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ வில் see how it happens. எனக்கு ஒரு ஜிஸ்ட் மாதிரி கலெக்ட் பண்ணி எழுதலான்னு ஒரு ஐடியால இருக்கேன் நான். சூப்பர் சார். ஆக்சுவலா நீங்க திருக்குறள்ல இருந்தும் சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான், திருக்குறள்ல ஒரு 2 குறள்ல நான் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன், லைக் என்னன்னா பிசினஸ் ரிலேட்டடா கேட்கேன். அப்போ எனக்கு வந்து எனக்கு ரொம்ப நான் அட்மையர் பண்ண ஒரு திருக்குறள், எந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் நான் படிக்கணும்னு ஆரம்பிச்சேன். நீங்க இது எங்க மேனேஜ்மெண்ட் இருக்குன்றத ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்ண ஒரு குறள் வந்து அகலாது அணுகாது தீக்காழ்வார் போல்க இகழாது சேர்ந்தொழுவார்ன்ற இந்த திருக்குறள் தான். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா, நான் யாருக்கிட்ட எப்படி பழகணும், ஒரு ஹையரார்கிட்ட அது வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுத்துருப்பாரு திருவள்ளுவர். அகலாது, இப்போ நம்ம ஒரு குளிருக்காக நெருப்பு மூட்டி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ட்ரெக்கிங் போறீங்க, ஃபயர் கேம்ப் இருக்கு. அந்த ஃபயர் கேம்ப்ல நம்ம நெருப்பு பத்த வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப கிட்ட போனீங்கன்னா சுற்றுரும், ரொம்ப தள்ளி போனா உங்களால அந்த குளிர், உங்களால அந்த ஹீட்டை என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க அப்படிதான் ஒரு ஹையரார்கி கிட்ட பழகணும். அகலாது, கிட்ட போக கூடாது. நீங்க ரொம்ப கிட்ட போனீங்கன்னா அது சுற்றும், லிட்டரலா அந்த ரிலேஷன்ஷிப் சுற்றும். ஏன்னா அவங்க வந்து தேல் ஸ்டார்ட் கன்சியூமிங் யூ. அகலாது, தள்ளியும் போக கூடாது கிட்டையும் போக கூடாது. தள்ளி போனோம்னா அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பெனிஃபிட் கிடைக்காம போயிடும். நெருப்புல அந்த ஹீட் எப்படி கிடைக்காம போகும், அந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்காம போயிடும். ரொம்ப கிட்ட போனீங்கன்னா சுற்றும், உங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே சொல்ல வரு, அகலாது அணுகாது தீக்காழ்வார் போல இகழாது சேர்ந்தொழுவார், இப்படி நீ பழகிக்கின்றார். பட் இதுதான் என்னுடைய ஒரு இனிஷியேஷன். இது ஒரு திருக்குறள். அப்புறம் இன்னொரு ரொம்ப இம்ப்ரெசிவான திருக்குறள் வந்து அக்கௌண்ட்ஸ்க்காக இருந்து, அக்கௌண்ட்ஸ் என்னோட வவுச்சர்ஸ்லயே நான் அந்த திருக்குறள் போட்டுருவேன். ஆகார அளவீட்டியதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. வர்ற வருமானம் சின்னதா இருந்தா கூட தப்பு கிடையாது, நீ ஜெயிச்சிருவ வாழ்க்கையில. ஆனா போற பாதை, இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பெருசா இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எங்க கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்ஸை மானிட்டர் பண்ண மாட்டாங்க. உள்ள வர்றதெல்லாம் நம்ம பணம்னு நினைச்சுக்குவாங்க. உள்ள வர்றதெல்லாம் நம்ம பணம் கிடையாது. உள்ள வர்ற கேஷ் எல்லாத்துலயுமே அது பேர் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ இஸ் நாட் ப்ராஃபிட். என்னோட பாக்ஸ்ல, என் கேஷ் பாக்ஸ்ல உழுகிற காசு, அக்கௌண்ட்ல உழுகிற காசுல என் காசு கிடையாது. இட்ஸ் மை வெண்டாஸ் மணி, ஸ்டாஃபோட சேலரி, என்னுடைய எக்ஸ்பென்சஸ். இபிக்கு ஷேர் இருக்குங்க, பேங்க்குக்கு ஷேர் இருக்கு, எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் என்ன வருது, அதுதான் என்னோட காசு. சில இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதுல நான் வந்து இப்ப என் சேலரியும் எடுத்துக்கலாம், என் சேலரி அதுல எக்ஸ்பென்சஸா எடுத்துக்கலாம். பட் தட் இஸ் நாட் ப்ராஃபிட். உள்ள வர்ற எல்லாமே ப்ராஃபிட் கிடையாது. அந்த இடத்துல உள்ள வர்ற எல்லாமே ப்ராஃபிட் நினைச்சு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வருது. பட் அதுல ப்ராஃபிட் எவ்வளோ, 2000 ரூபாயா இருக்கும், இல்ல 5000 ரூபாயா இருக்கும், 10,000 ரூபாயா இருக்கும். அது செலவு பண்றதுக்கு தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு, இதுல கிடையாது. இப்ப என்ன பண்ணோம், அந்த 1 லட்ச ரூபா வருதுன்னு இந்த 1 லட்ச ரூபா நம்ம பணம்னு நினைச்சுக்குவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவங்க எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் மாட்டோம்.
ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸ் வவுச்சர்லையுமே அது நான் போட்டு வச்சிருக்கேன். வருமானம் கம்மியாக இருந்தால் கூட செலவு அதை கணக்கு பண்ணி இருந்தால் தான் நம்ம போக முடியும். இது என்னுடைய 2 ஃபேவரட்டான திருக்குறள். ஓகே சார், சூப்பர். ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் சார், லைக் என்னன்னா இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், எந்த டைமில் ஸ்கேல் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஆமாம். ஸோ அது வந்து இனிஷியலே அந்த விஷயம் லைக் எப்படி கேட்கனா, ஸோ ஒரு 3 இயர்ஸா 5 இயர்ஸா எந்த மாதிரி டியூரேஷனில் ஸ்கேல் பண்ணலாம், இல்லை இனிஷியலே ஸ்கேல் பண்ணலாம்? நம்ம இங்கே 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு கேட்கறனால நான் சொல்கிறேன். ஓகே. எந்த ஒரு ஸ்கில்லையுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா 10,000 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே. ஸோ அந்த 10,000 ஹவர்ஸுங்கிறது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர் டே 10 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா? கிட்டார் வாசிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிட்டார் வாசித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இது கூட இந்த கிட்டார் கூட 10,000 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ டெய்லி 10 மணி நேரம் இருக்கீங்களா, உங்களுக்கு 3 வருஷம் ஆகுது. ஓகே. அப்போ டெய்லி 20 மணி நேரம் இருக்க போகிறீங்களா, அப்போ தட் வில் பிகம் 1 hour 1.25 வருஷம் ஆகும். ஓகே. ஸோ இல்லை நான் அதை வந்து 5 மணி நேரம் தான் இருப்பேன், அப்போ அது 7 வருஷம் ஆகும். ஸோ ஹவு ஃபாஸ்ட்ன்றது வந்து நம்ம எவ்வளோ மணி நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை பிஸ்னஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இட் இஸ் அ ப்ரூவன் ரிசர்ச். 10,000 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 10,000 hours ஸ்க்ராலிங் பண்ணியாச்சுன்னா ஸ்க்ராலிங் மட்டும் தான் இருக்கும். அதில் எக்ஸ்பர்ட் வேணா ஆகலாம். 10,000 hours கார்டு ப்ளே பண்ணால் கார்டில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஆன்லைன் ரம்மி விளையாண்டா அதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஸோ திஸ் கோஸ் ஆன். ஸோ எதில் நம்ம ஒரு 10,000 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. குட்டா பேட் அதை நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்த 10,000 hours நீங்கள் ஒரு பிரான்ச்சை ரன் பண்ணி அதில் இருக்க ப்ளஸ் மைனஸை பிஸ்னஸில் ஸ்டடி பண்ணிட்டா உங்களுக்கு தெரியும் ஸ்கேல் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். அந்த டுவெல்லிங் பீரியட்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 10,000 hours ஆர் 3 இயர்ஸ்ன்றது ஆக்சுவலாக நீங்கள் ரஃபாக கால்குலேட் பண்ண 3 இயர்ஸ் வந்துடும், 3.5 இயர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் இது எப்படி மூவ் பண்ண போகிறோம். பட் திஸ் அகெயின் நான் பண்ண போகிற பிஸ்னஸே ஃபஸ்ட்டே பிரான்ச்சஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சிஸ்டமேட்டிக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அப்போ அந்த இடத்துல டீம்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து கிளியராக இருந்துச்சுன்னா, முன்னாடியே எல்லாம் ஹேண்டியாக கையில் இருந்துச்சுன்னா இட் இஸ் பாசிபிள் ஃப்ரம் டே 1. ஓகே. வித் விச் கார்பரேட்ஸ் ஆர் டூயிங். கார்பரேட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது அவங்க கையில் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும், ப்ரூவன் SOPs கையில் இருக்கும். அப்போ அவங்க டே 1 பண்ணுவாங்க. பட் ஆஸ் எ இனிஷியலாக நம்ம உள்ளே வரும்போது நமக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. நீங்கள் கேட்குற ஃப்ரெஷருக்காக அந்த பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 10,000 hours ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணால் பெட்டர். தே வில் கம் டு நோ வாட் இஸ் வாட். அப்போ அவங்களுக்கான ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மி. அதுதான் இப்போ இருக்க ஏரால வந்து எல்லாரும் என்னன்னா, ஸோ எம்ப்ளாயா இருக்கவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்களா, ஸோ நம்ம எம்ப்ளாயா இருக்கிறது ரொம்ப ஃபீல் பேடாக நினைக்காங்க. ஸோ நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு லைக் நம்மளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸோ ஒர்க் பண்ணுறது வந்து எப்போவுமே அவங்க வந்து ஒரு ஹாப்பியாக யோசிக்க மாட்டேங்காங்க. ஸோ அது ஏதோ ரொம்ப லோவாக பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி சார் அது பார்க்கீங்க? ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தான் பார்க்குறேன். ஓகே. ஸோ பேசிக்கலாக நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் 4 வழிமுறைகள் தான் இருக்குது. எதர் வி ஹவ் டு பி அன் எம்ப்ளாயி ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்ட், வி ஹவ் டு டூ பிஸ்னஸ் ஆர் வி ஹவ் டு பி அ இன்வெஸ்டர். இந்த 4 பேட்டர்னுக்குள்ளே தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னைக்குமே நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எம்ப்ளாயியா நம்ம ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் அந்த ஃபேமிலியில் இருக்கோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு எம்ப்ளாயின்ற ஃபேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா எம்ப்ளாயி எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா ஏதோ இருக்கக்கூடாது, ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறோமோ ஒருத்தர் கீழே வேலை செய்கிறோமா. எனக்கு தெரிஞ்ச அந்த காலம்லாம் தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் நம்ம இல்லை, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இன்னைக்கு நம்ம இல்லை. ஓகே. எப்படின்னா ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஹீ இஸ் ட்ரேடிங் டைம் ஃபார் மணி. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் என்னன்னா அவங்களுடைய ஸ்கில் அண்ட் டைம். இந்த ரெண்டையும் பணத்துக்காக அவங்க ட்ரேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 hours ஒர்க் பண்றேன்னா தான் லைஃப்ல இருக்கக்கூடிய 8 hours அவர் கொடுத்து அவர்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் இன்னைக்கு அந்த மணி அதை கொடுத்து இன்னைக்கு ஒரு சேலரி வாங்குவார். இப்ப ஸ்கில் செட் கூடிருச்சு அப்படின்னா அவர் பர் ஹவரோட அவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பிராண்டட் ஷர்ட் வாங்குறேன்னா அதோட காஸ்ட்டும், நான் லோக்கல் மார்க்கெட்ல ஒரு ஷர்ட் வாங்குறேன்னா அதோட காஸ்ட்டும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே ஷர்ட் தான், ரெண்டும் ஒரே சைஸ் தான், பட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன மெட்டீரியலோட குவாலிட்டி, அதுல இருக்க சர்வீஸ், அதுல இருக்க ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டி என்னென்னமோ சொல்றல, அதே மாதிரிதான் எம்ப்ளாயின்ற ஃபேஸ்ல நம்ம என்ன குவாலிட்டி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஒரு எம்ப்ளாயி தான் இருக்கணுமானா கிடையாது. எம்ப்ளாயி கேன் டைரக்ட்லி பி அன் இன்வெஸ்டர். இப்போ என்னன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு ஏர்னிங்ஸ் வருது, அவங்க ஸ்கில்ல ஸ்டார்டிங் வேஸ்ல அவங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றாங்க, கண்டிப்பா அதுக்கான ரெவன்யூ எல்லா கம்பெனியும் கொடுக்கும். இல்லைன்னா தே நோ தேர் காம்படிட்டர்ஸ் ஆர் ரெடி டு பே. ஸோ கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்போ அவங்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அதுல ஒரு பகுதியை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ்ங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ யாரும் வந்து நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்டரா இருக்காதீங்கன்னு யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நீங்க இன்னைக்கு எவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் வந்து இவ்வளோ ஹேண்டியா உங்களால ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு மொபைல்ல எங்க இருந்து வேணா நீங்க பண்ணலாம். நீங்க என்ன ஜாப்ல இருந்துட்டு வேணா உங்களால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். யூ கெட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், அவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணலாம். இல்ல நீங்க 8 hours முடிஞ்சு நீங்க படிச்சுட்டு பண்ணலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒரு இன்வெஸ்டர் ஆகலாம், எம்ப்ளாயி ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம். அந்த அவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டி ஈ கேன் டூ சம் பார்ட் டைம் பிசினஸ். அது என்னவா வேணா இருக்கலாம், ஆன்லைன் பிசினஸா இருக்கலாம், இல்ல ஆஃப்லைன் பிசினஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது வந்து தே ஆர் ட்ரேடிங் டைம் ஃபார் மணி தானே ஒழிய இன்னைக்கு அவங்க வந்து அப்படி இருக்கவே கூடாது, செய்யவே கூடாதுன்னா இல்லை. என்கிட்ட அன்னைக்கு இருந்த ரிசோர்ஸ் வந்து டைமு என்னோட ஸ்கில் தான் இருந்துச்சு, அதை கொடுத்து நான் மணி ஏர்ன் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிறது என்னன்னா எகெயின் ஹைலி டேலண்டட். எப்படின்னா ஹைலி டேலண்டட்னா நீங்க ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர் எல்லாருமே இந்த ஃபேஸ்ல வருவாங்க. ஒரு டாக்டர், லாயர், ஆடிட்டர் எல்லாமே. அதாவது அவங்க கை வச்சா காசு. இப்போ அவங்களோட பிரசன்ஸ் இல்லை, இன்னொரு ஆள் பண்றாங்க வர்றாங்க அப்படின்னா தட் பிகம்ஸ் பிஸ்னஸ். நான் ஹேண்ட் டு ஹேண்ட் ஒர்க் பண்றேன், அதுக்கான ரெவன்யூ எடுத்துக்கிறேன்னா தட் இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஸோ அதுவும் அவங்களோட அகெயின் அவங்க மணியும் டைமையும் ஸ்கில்லையும் டைமையும் கொடுத்து தான் அந்த மணி ஏர்ன் பண்றாங்க. ஸோ எம்ப்ளாய்டு செல்ஃப் எம்ப்ளாய்டுலாம் ஒரே மாதிரி தான். எனி டே யூ கேன் பி அ பிஸ்னஸ் பர்சன் ஆர் அ இன்வெஸ்டர். அதுக்கான விண்டோ இருக்குதான் செய்யுது. அதனால எம்ப்ளாயினா நான் உடனே கீழே, அதாவது ஒரு பிஸ்னஸ்னா மேலே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸ் பர்சன் வந்து 24/7 அவங்க மைண்டு வந்து பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கும். உங்களால ஒரு பிரேக் எடுக்க கூட முடியாது. உங்க திங்கிங் இதுல இருந்து வெளியே போவே போகாது. ஆனா நீங்க என்னதான் நீங்க சிஸ்டமேட்டிக் பண்ணாலும் உங்க மைண்டு ஏதோ ஒரு இடத்துல உள்ள ஒரு ப்ராசஸர்ல அது ஓடிட்டே தான் இருக்கும். எம்ப்ளாயி கேன் டேக் அட்லீஸ்ட் ரெஸ்ட். ஸோ இந்த யாருனாலும் சரி இந்த 4 ஃபேஸ்ல இருக்கவங்களுக்கும் மணி கிடைக்கும். அந்த மணி எப்படி மேனேஜ் பண்றாங்க, எப்படி மல்டிப்ளை பண்றாங்கன்றதுல தான் பெரிய ஆள் ஆகுறாங்களே ஒழிய இதுல சம்பாரிச்சா பெரிய ஆள், அதுல சம்பாரிச்ச பெரிய ஆள்லாம் கிடையாது. இட் இஸ் அ மித் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் திஸ் எம்ப்ளாயி, பிஸ்னஸ் ஓனர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த. ஸோ ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த விஷயம் நினைக்கிறதுனால ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்த உடனே ஸோ இன்னொன்று விஷயம் என்னன்னா அந்த எடுத்த உடனே இந்த லைக் என்ன 10,000ல நான் இருக்கணுமா, என்னோட அவங்க ஃப்ரெஷர் தான், பட் சம்மோ அவங்க எப்படி நினைக்காங்களா எனக்கு 15,000 20,000 ஃபர்ஸ்ட் இனிஷியலா இது பண்றாங்க. ஸோ மினிமம் சேலரிங்கிறது ஒன்று அவங்க எதிர்பார்க்குறாங்க, பட் தட் இஸ் நாட் அப் டு த மார்க்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ உங்களோட கொஸ்டின் அதான் இல்லையா? மினிமம் சேலரின்னு ஒன்று எதிர்பார்க்கலாம், பட் அதுக்குள்ள ஸ்கில் ஆர் எக்ஸ்பர்டைஸ் அவங்ககிட்ட இருக்குமான்னு தெரிஞ்சா எகெயின் தட் இஸ் எகெயின் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ வந்து எடுத்தோன்னா ஒரு சேலரி கேட்குறாங்க, டுடே கம்பெனிஸ் ஆர் ரெடி டு பே, பட் அந்த அவுட்புட் அங்கிருந்து வருமா அப்படிங்கிறது அங்கே அடுத்த கொஸ்டினா இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த கம்பெனிஸுமே பே பண்றதுக்கு யோசிக்கிறதே கிடையாது. டு மை கன்சர்ன் எந்த பெரிய மேபி எம்எஸ்எம்இஸ்ல இன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா யோசிக்கிறது கிடையாது. they are ready to pay. அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா அவங்க பே பண்றதுக்கு யோசிக்கிறே கிடையாது. if the skill is not there, if the attitude is not there, அப்போ அவங்க மேல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆயிடும். இன்னைக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பேசும்போது யாரும் அதை எக்ஸ்பென்ஸா பாக்குறது கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பாக்குறாங்க. ஒரு ஸ்டாஃப் மேல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறோம், ஸ்கில்ஸ் டீச் பண்ணுவோம், அவங்கள அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகும். அவங்க பெனிஃபிட்டா கம்பெனிக்கு மாறுற டைம்ல அவங்க கூட இல்லாமல் போயிட்டா என்ன ஆகுமோன்றதுல தான் அந்த இனிஷியலா செட் பண்றதே கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டா செட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்கேஸ் ஒரு கம்பெனிக்கு இந்த ஸ்டாஃப் வந்து எக்காரணம் கொண்டும் நம்மளை விட்டு போக மாட்டார். அட்லீஸ்ட்
அந்த பெனிஃபிட் ரீபே பண்ற வரைக்கும் ஒரு மினிமம் பீரியட்ல இருப்பாரு அப்படின்னா அவங்க வந்து தேர் ரெடி டு பே தான். ஸோ இன்னைக்கு நான் ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் படித்தேன். சம்வேர் இன் மெட்ரோ சிட்டி ஒருத்தர் வந்து அவரோட சேலரி ஸ்லிப்பை அவரே ஹைக் பண்ணி ஃபேக்காக ஜாஸ்தி பண்ணி இன்னொரு கம்பெனி காமிச்சு ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு காம்படிஷன் வேர்ல்டுல இன்னொருத்தர் என்ன மீனிங்கு அவர் பண்ணதெல்லாம் விட்டுலாம், இன்னொரு கம்பெனி அதை பே பண்றதுக்கு ரெடியா இருக்குன்றதான் மீனிங். ஸோ எவ்ரி ஒன் ஆர் ரெடி டு பே. பட் அந்த ஸ்கில் செட் இருக்கான்றத ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்களுடைய டியூட்டி ஃபர்ஸ்ட். ஸோ அந்த வகையில் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தே டிசர்வ் இட். கம்பெனியெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிறே கிடையாது, எல்லாருமே கொடுப்பாங்க, இன்னைக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க சார். இப்போ என்னன்னா இப்போ எல்லா ஃபீல்டுலையும் இப்போ ஏஐ வந்துட்டு சார். ஸோ எனக்கு மேனுஃபேக்சரிங்ல தெரில. ஸோ அது எப்படி பார்க்கிங்க உங்க சைடில் அந்த ஏஐ விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்? கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏஐ இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல சப்போர்ட் வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஸ்கில் நீங்கள் கேட்டீங்க அப்படியே பிஸ்னஸ் மேனுக்கு என்ன ஸ்கில் இருக்கணும்னு, கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் ஏஐ கூட ஒர்க் பண்ணோம்னா ப்ராம்ப்டிங் ஸ்கில் வேணும் நமக்கு. ஸோ அந்த ப்ராம்ப்டிங் ஸ்கில்காக இன்னைக்கு ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுறோம் நாம. ஸோ அதுக்காகலாம் ஒர்க் ஷாப்ஸ் போயிட்டு இருக்கோம். எப்படின்னா எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கூட நான் ஒரு இன்ஜினியர்கிட்ட என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரதாப் சந்தன் சொல்லிட்டு நம்ம இதில் நாகர்கோயிலில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு, கமர்ஷியல் பில்டர். அப்போ அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஏஐ எப்படி சிவில்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட அவர் ஒரு ஐடி டீம் வச்சிருக்காரு. ஸோ ஒரு 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 செவரை வந்து ஒரு 5 அடி ஹைட் ஏத்துனா இந்த பக்கம் என்ன காஸ்டிங் டிஃப்ரென்ஸ் வரும், எத்தனை கல் செங்கல் எக்ஸ்ட்ரா சொல்லணும், நான் எவ்வளோ சிமெண்ட் எக்ஸ்ட்ராவோ எவ்வளோ லேபர் எக்ஸ்ட்ராவோ எவ்வளோ எஸ்டிமேட் டிஃபர் ஆகும். இத ஒரு வாய்ஸ் கமாண்ட்ல செய்யற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அதை அவர் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏஐ வந்து இந்த ஃபீல்டுன்னு இல்லாம எல்லா ஃபீல்டுக்கும் வந்தாச்சு. நவ் வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் ஏஐ. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி வந்து ட்ரேடிங்ல, அதாவது எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்ட்ல ஏஐ எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு எங்களோட ஒர்க் ஃப்ளோ, எங்களோட ஐடி டீம் இப்போ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நோ ஃபீல்ட் இஸ் அன் எக்ஸம்ஷன் ஆஃப் ஏஐ. இன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே படிச்சுக்கணும். பிஸ்னஸ் வந்து ஒண்ணுதான், பேஸ்மெண்ட் ஒண்ணுதான். ஓகே, பட் அந்த வாட் யூ கால் ஐஸ்கிரீம் ஒண்ணுதான். அந்த டாப்பிங்ஸ் மாறுற மாதிரி இந்த ஏஐ சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பிசினஸோட ஆட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். அது பெனிஃபிட்டா இருக்குன்னும் போது என்னைய வந்து இன்னும் அழகா காமிக்குதுன்னும் போது நான் ஏன் அதை மிஸ் பண்ணேன்? என் பிசினஸ், என்னைய, என் ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரொம்ப அழகா ஈஸியா காமிக்கிற போது நம்ம அதை அகாமடேட் பண்றதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ எவ்ரி ஃபீல்ட் ஷுட் ஹாவ் திஸ் ஏஐ, எவ்ரி பிஸ்னஸ் ஷுட் ஹாவ் ஏஐ. இதான் என்னோட பாலிசி. அப்போதான் அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் ஓனருக்கு பாவம்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னா இது ஒன்று தேவைப்படுது. இப்போ ஆக்சுவலா பிஸ்னஸ் சைடு பாசிட்டிவா இருந்தாலுமே அதர் ஹேண்ட்ல என்னன்னா வேலை போயிடும். ஸோ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும், நமக்கு ஜாப் இருக்காது. லைக் என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எல்லாரும் லே ஆஃப் பண்றாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நிறைய பேர் பயப்படுறதுனால சார் அதெல்லாம் நீங்க என்ன சார் அந்த வடிகால் நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. ஏன்னா என்னோடைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்கேன், என்னுடைய சீனியர்ஸ்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல வந்து எல்லா கடை வாசல்லையுமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்களாம், எனி ஷாப் ஆர் ஃபேக்டரி தயவு செய்து வேலை கேட்டு வராதீர்கள், இங்க வேலை இல்லைன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இன்னைக்கு ஜாப் வாண்டடுன்னு நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், லிட்டரலா எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அப்ப எங்க சார் வேலை இல்லைங்கிறது? அப்படி கிடையாது. நம்ம அந்த அந்த கம்பெனியோட ஸ்கில் செட்டை மேட்ச் பண்றோமா, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பிரிட்ஜ் பண்றோமா. பிரிட்ஜ் பண்ணலன்னா நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். முன்னாடி என்னன்னா ஒரு தடவை கத்துக்கிட்டா போதும். ஒரு லேத் மிஷின் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், டியூரிங் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் ஒரு லேத் மிஷின் நான் ஓட்ட படிச்சுட்டேன்னா, ஒரு லேத் ரன் பண்ண தெரிஞ்சிருச்சு, ஒரு மில்லிங் மிஷின் ரன் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நான் 30 வருஷம் அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம். அந்த வேலை எனக்கு கன்ஃபார்ம். அதே மிஷின்ல அதே எல்லாம் டெய்லி மார்னிங் வருவேன், அதே ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு அதுக்கு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகுது. எப்படின்னா லேத்ல இருந்து அடுத்த மாடல் வந்து சிஎன்சி. இப்ப அதே லேத் ஆப்ரேட்டர் இந்த சிஎன்சி கோடிங்க கத்துக்கிட்டாருன்னா அதை ஒரு எதிரி மாதிரி பார்க்காம, கம்ப்யூட்டரையும் அந்த டெக்னாலஜி ஒரு எதிரி மாதிரி பார்க்காம ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு அதை கத்துக்கிட்டாருன்னா இந்த மிஷின் மாறும்போது இந்த மிஷின் வரும், அவர் அங்கேயே தான் இருப்பார், அவர் மாற மாட்டார். நான் எந்த இடத்துல கத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இல்ல,
அது ஏன் நான் கத்துக்கணும்? 30 வருஷம் இதுல வேலை செஞ்சு நீ ஏன் மிஷினை மாத்திர நம்மளுக்கு டெக்னாலஜியை பிளேம் பண்ணாங்கன்னா அப்புறம் அவர் வெளியே போக வேண்டியதுதான். ஸோ நீட் ஆஃப் த அவர் வந்து அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த ஸ்கில்ஸ் தானே ஒழிய அவங்க வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பா அவங்க வேலையை ஈஸி பண்றதுக்கு தான் இந்த டெக்னாலஜி வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் பண்ணிட்டா ஈஸி. சார் நான் என்னோட ஃபீல்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டீச்சிங்ல இருந்து ஒரு ஃபீல்டு மாதிரி பிஸ்னஸ்குள்ள வந்து எனக்கும் ஐடிக்கும் எவ்வளவு தூரம் கேப் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐடியே நாங்க பாக்குறதுன்னா வந்து அது ஒரு வேற மாதிரி தான் பார்ப்போம். அந்த லெவல்ல இருக்கும்போது நான் இன்னைக்கு நானும் ஐடி ஏஐ ஒர்க் ஷாப் அட்டன் பண்றோம், படிக்கணும்னு படிச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம அந்த ஃபீல்டோட டிராவல் பண்ண முடியும். இது டிஃபரன்ஸ் இஸ் வித் லேர்னிங் மைண்ட் செட் தானே ஒழிய அது லே ஆஃப் பண்ணுதுங்கிறதெல்லாம் வந்து கிடையாது சார். அடுத்தடுத்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கு, வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு வந்து லேம் எக்ஸ்கியூஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து கரண்டாக நிறையா விஷயம் நம்ம வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ரேட்டும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ரேட் ஃப்ளக்சுவேஷன் எப்படி சார் பார்க்கலாம்? உங்கள் பிஸ்னஸில் இது எந்த அளவுக்கு பாதிக்குது? எங்கள் பிஸ்னஸில் வந்து நாங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு 2 years பிஃபோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்டோட ரேட்டு கேட்டாலும் எங்களோட மெமரியில் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ப்ராடக்டோட கோடு சொன்னாலும் பேர் சொன்னாலும் அது இதுதான் ரேட்டு அப்படின்றத எங்களால் துல்லியமாக சொல்ல முடியும். மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு யார் விற்கிறாங்கன்ற வரைக்கும் மெமரி இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் கிடையாது. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏஐ தான் தேங்க் பண்ணோம். இப்போ அந்த சூழ்நிலைக்காக நாங்க ஏஐ கூப்பிட்டுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குளோபல் நான் ஸ்டாண்டர்ட் ஆன ஒரு சூழல், அசாதாரணமான சூழல் இருக்கு. என்னன்னா ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸுக்கான ஒரு வார்னால நமக்கு ரா மெட்டீரியல் வர்றதுல ப்ராப்ளம் இருக்கு, லாஜிஸ்டிக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால இந்த ரேட் ஃபிளக்சுவேஷன் வந்து பயங்கர டிராஸ்டிக்கா இருக்கு. அதாவது லாஸ்ட் 1 yearல காப்பர்லாம் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அலுமினியம் எல்லாமே பெட்ரோல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், பிவிசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டியூ டு திஸ் வார். ஸோ அதனால ரா மெட்டீரியல் பிளஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஹெவியா பாதிச்சிருக்கு. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு இங்கே ரேட் ஃப்ளக்சுவேஷனாக நமக்கு இருக்கு. ஸோ அந்த விஷயம் அங்கே பண்ணனால நமக்கு ஏன் அந்த இப்போ நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேர்ல்ட் இஸ் அ குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இந்த கம்யூனிகேஷன், நம்ம ஃபாஸ்ட் மொபிலிட்டி, லைக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ட்ராவல் ஆகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா உலகத்தை ரொம்ப சின்னதாக்கிடுச்சு. அப்போ மார்க்கெட்டை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. இங்கிருந்து யுஎஸ்ஏவோ யூரோப்ல இருக்க ஒரு ப்ராடக்டோ ஆஸ்திரேலியாவில் இருக்க ப்ராடக்டோ உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டா மாத்தினதுல தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த இஷ்யூ இருக்கு. இப்போ பேசிக் ரா மெட்டீரியல்ஸ், மினரல் பேஸ்டு ரா மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம பெருசா நம்ம வந்து டிபேட் பண்ண முடியாது. வேற அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம கண்டிப்பா டிபேட் பண்ணும். இப்போ மினரல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னா நம்ம ஊர்ல ஒரு விதமான வளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில வந்து ஆயில் வந்து அவங்களோட மினரல்ஸ். இப்ப நம்ம சேலம்ல வந்து பாக்சைட் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல ஒரு மினரல்ஸ் இருக்கும். அந்த மினரல் பேஸ் பண்ணி அந்த நாட்டுல ஒரு பிசினஸ் நடக்கும். அது தட்ஸ் டிஃபரெண்ட். வேறஸ் ஒரு ஃப்ரூட்ஸ்லயோ நம்ம அக்ரி பேஸ்ட் ஆயில்ல வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் நம்ம ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எக்கானமி அதனால பயங்கரமா பாதிக்குது. என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போகிறேன், நானே என் ஒய்ஃபும் போகிறோம். அவங்க வந்து நாங்கள் ஒரு சப்போட்டா ஜூஸ் ஆர்டர் பண்ணோம் 2 பேரும். ஸோ அந்த கடைக்காரனே எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பார்வை பார்க்குறான். ஏன்னா அவர்கிட்ட ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்ட அவர் சொன்ன பதில், சார் 50 பேத்துல ஒரு ஆள் தான் சார் கேட்பாங்க, அதனாலதான் இவ்வளோண்டு வச்சிருக்கோம்னு கொஞ்சம் வச்சிருக்காரு. நாங்கள் ஜூஸை குடிச்சிட்டு பே பண்ணிட்டு வெளில வரோம். நாங்கள் பே பண்ணது 80 rupees, 2 ஜூஸுக்கு சேர்த்து 80 rupees பே பண்ணியிருக்கோம். வேறஸ் நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் நான் வாங்கியிருந்தேன்னா நான் ஆப்வியஸா 240 rupees பே பண்ணேன். இன்ட்டு 3 times நான் பே பண்ணேன். சப்போட்டா என் ஊர்லயே விளையுது. ஆப்பிள் எனக்கு அமெரிக்கால இருந்து வருது. நான் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் பறிச்சு அதை கப்பல்ல ஏத்தி அங்கிருந்து இங்க பெட்ரோலை செலவழிச்சு கொண்டு வந்து இங்க இம்போர்ட் பண்ணி மறுபடியும் இங்க கடைக்கு வந்து இங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இதெல்லாம் எதுக்கு சார்? இந்த ஃப்ரிட்ஜு, இந்த லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது. இங்க இருக்க சப்போட்டாவில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்டை விட இன்னொரு ஃப்ரூட்ல கிடையாது. ஸோ நம்ம வந்து
லோக்கல்ல இருக்கிற சில விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், யூஸ் பண்ணணுங்கிறதா என்னோட ஐடியாலஜி. எஸ்பெஷலி இன்னைக்கு இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ற ஆயில், குக்கிங் ஆயில் வந்து 60% இம்போர்ட் பண்றோம், 40% தான் டொமஸ்டிக்ல ப்ரொடியூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட 12.7 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஆயில் இம்போர்ட் பண்றோம். நம்ம 12.7 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ்னா எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இவ்வளோ ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட அக்ரி ரிசோர்ஸ் இல்லையா? நம்ம ஏன் இம்போர்ட் பண்ணோம்? இப்போ இம்போர்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபாரினுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ அவங்க வேல்யூ கூடும், நம்ம வேல்யூ குறைய தான் செய்யும். ஸோ இந்த குளோபல் அப்நார்மாலிட்டி வந்து மாறிட்டே தான் இருக்கும். வேற நம்ம அவங்கள பேஸ் பண்ணி இல்லை, நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரர், வெண்டார், சப்ளையரை பேஸ் பண்ணி இருக்கோம்னா அங்க சண்டை போட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அங்க என்ன நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எதுல குளோபலைசேஷன் இருக்கணும், எதுல வந்து லோக்கலைஸ்டு மார்க்கெட் இருக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும். எல்லாத்துலயுமே நம்ம வெஸ்டர்ன் பீப்புளை வெரி குட்னு சொல்லிட்டு இருந்தாலும் நல்லது கிடையாது. எல்லாத்துலயும் அவங்கள அவாய்ட் பண்றது புத்திசாலித்தனம் கிடையாது. எது தேவையோ அதை எடுத்துக்கணும், எது வேண்டாமோ அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். ஸோ என்னுடைய சஜஷன் அக்ரி பேஸ்ட், ரெனியூபிள் பேஸ்ட் இதெல்லாம் நம்ம நாட்டை சார்ந்திருந்தா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ லைக் சோலார் கன்சம்ஷன், நம்மளே பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணலாம். எனர்ஜி ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் எக்கானமியாக இருக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட். ஓகே சார், ஓகே. இப்போ அதேமாரி இப்போ ஏன்ஷியன்ட் டேஸ்ல வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ட்ரேட் பண்ணோம், நிறைய விஷயத்த பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ பார்க்கும் பட்சத்தில் வெளியில இருந்து தான் நமக்கே வருது. ஸோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு காலத்துல நம்ம கிவரா இருந்தா இப்ப நம்ம ரிசீவரா இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேக்குறீங்க. அது உண்மைதான். தட் இஸ் a bitter truth ஆக்சுவலி. நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத தாண்டி என்ன வாங்குறோன்றது இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எஸ்பெஷலி நம்ம அன்றாடம் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம் லைக் டூத் பிரஷ், பேஸ்ட்டு, நம்ம ரேசரு, நம்ம பிஸ்கெட்ஸு, இதெல்லாம் கார்பரேட் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ் தான். பேக்டு ஃபுட் எல்லாமே வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ் தான். நம்ம எள்ளு மிட்டாயி, கடல மிட்டாயி நம்ம என்னைக்கு ஃபெமிலியரைஸ் பண்றோமோ, அதை என்னைக்கு வீட்டு ஷெல்ஃப்ல இருக்குதோ அது வரைக்கும் we are safe and good. என்னைக்கு பேக்டு ஃபுட்ஸுக்கு போறோமோ இது ஹெல்த்து மட்டும் கிடையாது, நம்ம எக்கானமி வைஸ் ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் கமர்ஷியலா ஒன்று விஷயம் ரொம்ப போக ஆரம்பிச்சிருச்சுனாலே கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான ஒரு ஆட் வருது. ஒரு காருக்கு ஆட் வரலாம், தட் இஸ் அப்ரிஷியேட்டட். ஒரு மொபைலுக்கு ஆட் வரலாம், அப்ரிஷியேட்டட். ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு ஆட் வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் இருக்கு, நம்ம அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா மீனிங். ஏன்னா நம்ம கிட்ட நெல்லிக்கால இல்லாத ஒரு விட்டமினா கிவியில இருக்க போகுது. பட் எங்க வீட்டு பசங்களே கிவி வேணுங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் டிவி, மொபைலு, இந்த பக்கத்துல ஸ்கூல்ல இதெல்லாம் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. ஸோ நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பட் என்னோட அப்சர்வேஷனுக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனு அதுல இருக்க கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லைன்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அது இன்னும் குளோபல்ல தாண்டி நம்ம ஊருக்குள்ளேயும் அந்த ஐடியாலஜி வரணும், இன்னும் டீப்பரா பெனிட்ரேட் ஆகணுங்கிறத என்னோட ஆசை. அது கண்டிப்பா நடக்கும்னு நம்புறேன் நான். ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என் ஏஜ் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணனா என்னென்ன ஸ்டெப்பு, லைக் எந்த மாதிரி பண்ணலாம்? மேனுஃபேக்சரிங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து we must have some technical knowledge first. ஓகே. ஒரு ப்ராடக்ட் நாலேஜ், அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜ் நமக்கு வந்து மேண்டேட்ரி. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பம்ப் மேனுஃபேக்சர் பண்றோம்னா ஒரு இம்பெல்லர் வந்து பிராஸ்ல தான் இருக்கும். அது மெஷின் இம்பெல்லரா ஃபோர்ஜ்டு இம்பெல்லரான்னு டிஃபரன்ஸ் தெரியாது. அந்த ஃபீல்ட்ல இருக்கணும், கொஞ்ச நாள் டிராவல் பண்ணணும். அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நுணுக்கம் கத்துக்கிறதுக்கு நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். நீ எடுத்த உடனே நான் அந்த இடத்துல போயிடுவேன்னா போக முடியாது. கண்டிப்பா யாரா இருந்தாலும் அந்த ஒரு லைன் வந்து அவங்க லேர்ன் பண்ணி ஆகணும். இல்லையா அந்த ஒரு லேர்னட் பீப்புள் உங்களுக்கான பயங்கரமான சப்போர்ட்டா இருக்கணும். அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். இப்போ நான் பிசினஸா பண்ண போறேன், நான் யங் சாம்ப் தான், ஆனா நான் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ண போறேன்னா ஒரு சீனியர் பர்சன் உங்க கூட இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா, அதை கத்துக்கிட்டா, அதுல இருக்க எக்ஸ்பர்ட் ஆளுக்கு நம்ம பே பண்ணி நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம விழுகிறதுக்கான சான்ஸ் கம்மி.
நாம இல்ல நானே தனியாவே பண்ண போறேன்னா கண்டிப்பா ட்ரையல் அண்ட் எரர் தான், அதுல நோ டவுட். அது வந்து நான் ரொம்ப கிளியராகவே சொல்லிடலாம். மேபி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி உங்களை வந்து உங்களோட ஃபெயிலியர்ல இருந்து கொஞ்சம் காப்பாற்றி விடலாம், கொஞ்சம் டேட்டாஸ் இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து. பட் எனிவே ஹேண்ட் ஆன் ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கிளியர் கட்டான பிரின்சிபல்ஸும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியும். ஃபீல்டுக்குள்ளே இறங்கி போகும்போது தான் நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும். ஏன்னா இந்த இப்போ ஒரு பிளாஸ்டிக் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக்கா இல்லை ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கான்னு கண்டுபிடிக்கிறத எதை போடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து என்னதான் டெக்னாலஜி கூட இருந்தாலும் நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருந்தால் தான் இன்னும் நம்ம அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியும், மிஸ்டேக்லேருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் லேர்னிங், ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங். ஆர் இல்லை அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் கூட இருக்கணும், வைதவையாவது கற்றுக்கணும். அப்படி இல்லாமல் அது பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நம்ம இந்த டைமில் நிறைய விஷயம் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஆடியன்ஸ் யாருன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உங்களோட விஷயம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. அவங்கள நல்லா இன்னும் லைக் என்னன்னா எந்த மாரி பண்ணலாம், லைக் ஒரு பெரிய ஒரு இன்சைட்டாக இருந்திருக்கு சார். ஸோ நீங்கள் நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக லைஃப் லாங் லேர்னிங் தான் நான் எப்போவுமே இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, லேர்னிங்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. ஓகே, க்ரோத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. லேர்னிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் இருக்க தான் செய்யும். ஓகே. நான் என்னைக்கு எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் லைஃப் லாங் லேர்னிங். படிச்சுக்கிட்டே இருக்கணும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீரொழிய பாலின் குறுகின் தெளிந்து படிக்கணும். லைஃப் லாங் படிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை இவ்வளோண்டு தான் இருக்கு, ரொம்ப கம்மியான லைஃப் தான் இருக்கு. அந்த லைஃப்ல எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும். அதில் எதை படிக்கணும் அதை படிக்கணும். நான் வந்து என் ஃபீல்டை இதில் வச்சுட்டு நான் வந்து மெடிசன் படிச்சுட்டு இருந்தேன்னா அதில் வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. படிக்கணும், தேர்ந்தெடுத்து படிக்கணும், தெளிவாக படிக்கணும். அதை வந்து என்னுடைய ஒரு இன்சைட்டாக நான் வந்து ஆடியன்ஸுக்கும் எல்லாத்துக்குமே சொல்ல விரும்புறது. ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மென்டர், ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் இதை வந்து நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைமுக்கும் உங்களோட வேல்யூ இன்சைட்டுக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம இந்த செஷன் இப்போ முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபர்தராக நிறைய இன்னும் கெஸ்ட்டு கூட நம்ம இன்னும் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஸோ அவங்க எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.